லக்னத்துல ஒரு கிரகம் இருக்கும், 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும், அல்லது ஒவ்வொரு பாவகத்திலையும் ஒரு கிரகம் இருக்கும். 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும். இப்போ 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுங்க, ஓடி போனவனுக்கு 9ல இருக்க 9ல் ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. என்ன ஓடி போனவனுக்கு 9ல குருன்னா என்ன அப்படின்னா, அவன் ஒண்ணுமே இல்லாம ஓடி போனா கூட 9ல குரு இருந்தா பொழைச்சிக்கிட்டு பெரிய பணக்காரன் ஆயிடுவான், அல்லது பெரிய தொழிலதிபர் ஆயிடுவான், அல்லது பெரிய நிறைய நபர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற மனிதனாக மாறி விடுவான். இதுதான் கணக்கு. ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்னு. இப்ப எல்லா அன்பர்களுக்கும் 9ல குரு இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த நன்மை நடந்துருமா? அப்போ ஒரு கிரகம் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறது என்பதற்காகவே அது பலனை தந்து விடாது. அதே போல ஒரு கிரகம் தவறான இடத்தில் அமர்ந்திருக்கிறது என்பதற்காகவே அந்த பலனை நிராகரிக்காது. இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய ஓடி போனவனுக்கு 9ல அப்படின்றது பழமொழி. ஏதாவது ஒரு ஜாதகத்துல ஓடி போனவனுக்கு 8ல குருன்னு சொல்லியிருக்காங்களா? 8ல் குரு இருந்தால் எட்டியதெல்லாம் கிடைக்கும் சொல்லலாமா? பழமொழி நான் சொல்றேன், நல்லா இருக்கா பழமொழி? ஏனா 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 சரியா? 8ல் குரு இருந்தால் எட்டியதெல்லாம் கிடைக்கும் சொல்லலாமா? உதப்பாங்க. ஏன்னா ஜோதிட விதி அப்படி இல்லை. என்ன ஆனா அதுக்கு இன்னொரு பழமொழி இருக்கு, மறைந்த கிரகங்கள் மகத்துவம் செய்யும்னு ஒரு பழமொழி இருக்கு. சரியா? ரைட். எதுக்காக சொல்லணும்னா, அந்த 8ஆம் இடம் என்பது ரொம்ப அசுபஸ்தானம். ஆனா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தான் இந்த நம்மளுடைய முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு முதலமைச்சராக பதவி உயர்வு கொடுத்தது. எப்ப? இப்ப. அதனால ஜோதிடர்கள் பூரா தலையை பிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. எப்படா அது அப்படின்னு ஒரு பையன் சொல்ற மாதிரி அந்த மாதிரி நடந்து போச்சு. பாவக சக்கரம் பாவகத்தினுடைய பலத்தை கண்டுபிடிக்கிறோம். 2வது பாவக சக்கரத்தினுடைய முக்கியத்துவம். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, 9ல இருக்கக்கூடிய கிரகம் 9லேயே இருக்கும்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. என்ன சார் புது கதையா இருக்கு? ஒரு கிரகம் 9ல இருந்தா அது 9ல தானே இருக்கணும். ஒரு கிரகம் 10ல இருந்தா 10ல தானே இருக்கணும். ஒரு கிரகம் லக்னத்துல இருந்தா லக்னத்துல தானே இருக்கணும். அதுதானே முறை, அதுதானே சரி என்றால் இல்லை. 9ல இருக்கின்ற கிரகம் 8க்கு நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. 10ல் இருக்கின்ற கிரகம் 9ல் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 7ல் இருக்கின்ற கிரகம் 6க்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு பாவகம் முன்னாடியே அட்வான்ஸ்டா வந்து நிற்கும். அப்போ 9ல கிரகம் இருக்கு, ஆகா ஓடி போனவனுக்கு 9ல கிரகம் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த கிரகம் 8ல வந்து உட்கார்ந்து, அப்படி 8ல வந்து உட்கார்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா பலன்கள் மாறும்.